ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்ஜெக்ட் பாருங்கள், ஸ்மார்ட் போர்ட்டர் ஸ்பீக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பீக்கர், போர்ட்டபிள், ஒரு குட்டி மைக்குமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு மைக் அப்புறம் ஒரு ஸ்பீக்கரோடவும் இருக்கும். பட் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு மைக் அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இது பிங்க் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு மைக்காக இல்லை சிங்கிள் மைக்காக பார்க்கும்போது சிங்கிள் மைக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ சார்ஜ் போட்டாச்சு. இப்போது நான் இதை எடுத்து காட்டுறேன். நல்லா இருக்குது குட்டி ஸ்பீக்கர். இப்போ எல்லார் வீட்டிலும் எல்லாமே இருக்குது. பட் இதில் என்ன கொஞ்சம் மைக் ஃபெசிலிட்டிஸோடு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, லைட் நமக்கு எதை மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேடியோ மெத்தட் அந்த மாதிரி மோட் மாதிரி இருக்குது, மோட் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளக் எப்படி கனெக்ட் பண்ணுறன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புதுப்பி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி விட பாட்டு கேட்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஸ்பீக்கர் இது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணுற மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோடு, அதாவது வந்து ஃபீமேல் மோட், மேல் மோடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைல்ட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற மோடுக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது பேசிக்காக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது எதுக்கு இப்படிலாம் நம்ம வாங்கி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் பேசிக்காக குழந்தைங்களோட இது டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிவைஸ் அப்படின்னு போகிறத விட இந்த மாதிரி டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணால் இது கண்ணுக்கு எந்த விதமான கேடும் விளைவிக்காது. அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி போர்ட்டபிளாகவும் இருக்குது. நம்ம எல்லாரோடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த விஷயத்தில் யூஸ் ஆகும்னா, படித்து முடிச்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோன், டிவி பார்க்குறத விட இந்த மாதிரி பாட்டு பாடுறதோ, இல்லை ஏதாவது பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதோ, ஸ்பீச் காம்படிஷன் இருக்குது, வீட்டில் பேசி பார்க்கணும், எப்படி வந்து மைக்கில் வந்து வாய்ஸை வந்து அப் அண்ட் டவுன்ஸை நம்ம கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. பாருங்கள், ஒரு சின்ன லாங் ப்ரெஸ் தான், அவ்வளோதான். இதே மாதிரி மைக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். லைட் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் பக்கத்தில் மைக் கொண்டு போனால் கண்டிப்பாக சத்தம் வரும். ஸ்பீக்கர் பக்கத்தில் மைக் கொண்டு போனால் சத்தம் வரதான் செய்யும். இப்போ நான் மைக் யூஸ் பண்ணி பேசி காட்டுறேன் பாருங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் அழகாக கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இது ரொம்பவே நல்ல மைக்கு, நல்ல ஸ்பீக்கர், நல்ல லவுடாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து வாய்ஸை லோ பண்ணியும் பேசலாம். ஹலோ காய்ஸ், வால்யூம் நல்லாவே லோ ஆகுது. இன்க்ரீஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அந்த சவுண்டு வர வச்சு நம்ம வந்து குறைக்கிறோமா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மைக்கை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் ப்ரெஸ் அகைன் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை யூஸ் பண்ணி நான் வாய்ஸ் எல்லாம் எப்படி மாறுதுன்றதை பார்க்கலாம். ஸோ திரும்ப நான் மைக்கை ஆன் பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாய்ஸ். இப்போ நான் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். மேல் வாய்ஸ். இது வந்து மேல் வாய்ஸ், ரொம்ப பாட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி வாய்ஸ். ஃபீமேல் வாய்ஸ். இது வந்து ஃபீமேல் வாய்ஸ். சைல்ட் வாய்ஸ். இது வந்து சைல்ட் வாய்ஸ். மான்ஸ்டர். இது வந்து எக்ஸ்ட்ரீம் வாய்ஸ். நார்மல். நோ மோட் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இது நம்ம லைட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன், ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது, அதுக்கு அடுத்து ரொம்ப லைட் கலர்ஸும் சேஞ்ச் ஆகி ரொம்ப மைண்டாக சேஞ்ச் ஆகிறது. அப்புறம் ப்ளூ, இது வந்து எல்லா கலரும் வர மாதிரி இருக்குது, நமக்கு எப்போ போல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க பாட வைக்கலாம், ஏதாவது காம்படிஷனாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா விதமான உங்களுடைய அப்டேட்கள், நீங்கள் வந்து பார்ட்டி வைக்கிறீங்க, சின்ன குழந்தைக்கு பார்ட்டி, இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, அதனால் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பசங்க வந்து ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தேவை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரி போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை பெரியவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து பாட்டு பாட நினைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இது வந்து பார்த்திங்கன்னா டிவைஸை விட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.